அனைவருக்கும் வணக்கம். டிடி தமிழ் நேயர்களே, தொடர்ந்து உங்களோடு திருமந்திரத்தை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இறையருளும் குருவருளின் துணையோடு பல செய்திகளை திருமூலர் நமக்கு உழைக்கிக் கொண்டே போகிறார். இன்றைக்கு செல்வம் நிலையாமை என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடலில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். மிகப்பெரிய ரகசியம், யாரும் இதுவரை சொல்லாத ரகசியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். திருமூலருக்கு பிறகுத்தான் வள்ளலார் இந்த ரகசியத்தை உடைத்து சொல்லியிருக்கிறார். என்ன ரகசியம் என்று கேட்டால், நாம் இந்த போன பாட்டில் நான் சொன்னபோல் ஐம்புல கதவு வழியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 9 வாசலும் உள் தாழிட்ட இடாமல் வெளியே போய் கொண்டிருக்கிறோம். அப்போ திருமூலர் ஒரு ரகசியம், ஒரு பூட்டு தரார், சாவி. நீங்கள் உங்களுக்குள்ளாரே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டால் இவற்றையெல்லாம் அடைத்து விடலாம். ஐம்புல கதவையும் அடைச்சிக்கலாம், 9 ஓட்டையும் உள்தாழிட்டு கொள்ளலாம் என்று சொல்கிறார். அருமையான பாட்டு, 175வது பாட்டு. நான் முன்பே சொன்னது போல பேராச ஆசான்யா பதிப்பு, சைவ சித்தாந்த பதிப்பில் இருக்கிற பாடல் எண். வேட்கை மிகுந்தது, பாட்டு தொடக்கம். வேட்கை மிகுந்தது மெய்கொள்வார் இங்கு இல்லை. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் மெய்யாக இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்கிற பக்குவம் யாருக்கும் இல்லை. வேட்கை மிகுந்தது மெய்கொள்வார் இங்கு இல்லை. பூட்டும் தறி ஒன்று, ரொம்ப முக்கியம். பூட்டும் தறி ஒன்று போம் வழி 9. போம் வழி 9 நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்து அவர் கைவிட்டவாறே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டில் என்ன ரகசியம்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஞானமடையணும், முக்தி அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் உண்மையான மெய் என்று தெரிந்து அந்த இடத்துல போய் நிற்கிற நுட்பம், சூட்சமும் தெரியவில்லை. அடுத்த சொல்ல, இதெல்லாம் நிற்கிற ஒரு இடம் இருக்குது, பூட்டும் தறி, அந்த இடத்துல போய் நிற்கணும். அது தெரியலன்னா 9 வாசல் வழியாக போம் வழி 9 வாசல் வழியாக உயிர் போய் விடும். இதை தெரிந்து கொண்டால் காட்டி கொடுத்து அவர் கைவிட்டு விடுவார்கள். அதனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது என்ன பூட்டும் தறி? இப்போது மாட்டு வண்டி இருக்குது, அதில் ஒழுங்காக மாடு கட்டப்படணும்னா நுகத்தடின்னு ஒன்று இருக்குது. நுகத்தடியில் 2 பக்கம் 2 மாடு. அதில் இந்த மாடு அப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் அலையும். அதுக்கு என்ன பண்ணால், அந்த நுகத்துலேயே 2 ஓட்டையில் 2 கொம்பை போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அந்த கழுத்தை மாட்டிட்டாங்கன்னா அந்த கழுத்தை அதுக்குள்ளே வந்து கரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போகும். அதை போல் உங்களுக்கு அடங்காத மனமேனும் மாடு அடங்கினால் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்தது என்று ஆடையடா தாண்டவக்கோனே, இடைக்காட்டு சித்தர். அப்போ அந்த மனமேனும் மாடு கரெக்டாக நுகத்தடியில் அந்த 2 கழிக்கு இடையில் போட்டு பூட்டாங்கயிறுன்னு ஒன்று இருக்குது. அந்த பூட்டாங்கயிறையும் போட்டு கட்டிட்டாங்கன்னா மாடு கரெக்டாக வண்டியை அழைச்சிட்டு போகும். இந்த வண்டிங்கிற இந்த உடம்பில் நம்ம மூச்சு என்கிற மாடு அடங்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பூட்டாந்தறி போடுறார், ஒரு இடம் சொல்கிறார். அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடம் எந்த இடம் சார்? அந்த இடமாகத்தான் இருக்குது. ஏன்னா அது குருபெருமான் தான் தொட்டு காட்டி உங்களை அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். பூட்டும் தறி, அதை நீங்கள் தெரிஞ்சிக்கல, அங்கே நின்று வாழலைன்னா உயிர் போகிற பொழுது 9 வாசல் வழியாக போயிடும். 9 வாசல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலோருக்கு 99 விழுக்காடு கீழே இருக்கிற முக்கியமான 2 ஓட்டை வழியாக வாசல் வழியாக போயிடும், மலஜலத்தோடு போயிடும். அவங்க எங்கே கீழே இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகிறார்கள் என்று பொருள், வள்ளுவர் சொல்கிற மாதிரி. ரொம்ப ஞான நிலையில் இருந்தவங்களுக்கு 2 கண்கள் வழியாக உயிர் போகும், மேலே இருக்கிற வாசல் வழியாக. ரொம்ப அதீதமான ஞானிகளுக்கு உச்சந்தலை வழியாக, சகசரத்தலை வழியாக போகும். அதனால் நீங்கள் எந்த வழியாக உயிர் போகிறீங்க என்பதை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க என்பதை வைத்து தான் அதை முடிவு செய்ய முடியும். இந்த பூட்டும் தறி என்கிறார். அதை கொஞ்சம் பரிபாஷையாக சொன்னால் அந்த இடத்துக்கு பேர் சுழிமுனை என்று பேர். இந்த சுழிமுனை ரகசியம் தெரிந்தார்கல்லால் இந்த ஞானம் வாய்க்க பெறாது. நல்ல குருபுரான் கிடைத்து எது சுழிமுனை என்று தெரிந்து அந்த சுழிமுனை நிற்கிற ஆற்றலையும் பெற்றுக்கொண்டால் அதுதான் பூட்டும் தறி. அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கலாம். அது ரொம்ப அழகாக சொல்கிறார் நாவுக்கரசர். கடைசி பதிகம் 81 வயசில் திருப்பூம்புகளூரில் போய் பாடுறார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே, இந்த பாட்டு அதுதான். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றொரு கலைகன் இல்லேன் கடலடியே கைதொழுது காணினால் 9 வாசல் வைத்த நாவுக்கரசர் தேவாரம், கடைசி தேவாரம். கடைசியாக 81 வயசில் இறைவன் திருவடியை சேருவதற்கு முன்னால் பாடுகிறார். 9 வாசல் வைத்தாய்
அடைக்கும்போது உணர மாட்டேன். 9 வாசலும் டக்குன்னு ஒரு நாள் அடைஞ்சு போயிடும். அப்போ உன்னை நான் உணரமாட்டேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. திருப்பூம்புகளூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனே, 9 வாசலும் இந்த அடிச்சிடுமே வயதான காலத்தில், உயிர் கீழே போயிட்டால் நான் திருப்பி மறுபிறவியில் எடுத்து வரணும், என்னை அப்படி அடைச்சிக்கிடாம மேலே கொண்டு வாங்கங்கிறார். அதையே நம்முடைய ஆழ்வார், பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். பெரியாழ்வார், துப்புடையாரை அடைவதையெல்லாம் சோர்வெடுத்து துணை ஆவர் என்றேன், ஒப்புலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தாய் கஜேந்திர மோட்சம். அப்படிப்பட்ட நீ எய்ப்பு என்னை நலியும் போது, எய்ப்பினில் வைப்பு என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எய்ப்பு அதாவது நோய், துன்பமான நோய் என் கடைசி இறுதி கால மரணம் என்னை அடைகிற பொழுது, எய்ப்பு என்னை நலியும் போது அங்கு ஏதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அந்த கடைசி நேரத்தில் இறைவனை நினைக்கணும்னா நாம் நினைப்போம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற பையன் நினைக்க விட மாட்டானே. பக்கத்தில் மனைவியை நம்ம ஒரு தட்டு எங்கே அந்த 100 பவுன் எங்கே வச்சுருக்கீங்க, அந்த 10 எங்கே, நம்மளை யார் நினைக்க விடுவாங்க? எய்ப்பினில் வைப்பு நலியும் போது உன்னை நான் நினைக்க மாட்டேன், என்னை நினைக்க விட மாட்டாங்க. அப்படித்தான் இந்த உலகம் பண்ணும். நம்மளை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க சொத்தை எப்படி காப்பாற்றிக்கிறது கவலை. அவங்களுக்கும் தெரியாது, அவங்க சாகிற பொழுது இப்படி தான் ஆகுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இப்படியே சங்கிலி தொடர் மாதிரி ஒருத்தர் மாற்றி வாழ்க்கை முடிந்து கொண்டே இருக்கிறது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்பா அரங்கமா நகருள்ளானே, அப்போதைக்கு என்னை சொல்ல தெரியாது, இப்பயே சொல்லிடுறேன், 1க்கு 10 தடவை நாராயணா நாராயணா சொல்லிடுறேன், நீ கணக்கு வச்சுக்குவா. நான் அன்றைக்கி சொல்லலைன்னா முன்னாடியே அவன் சொல்லியிருக்கா, நல்ல பையன்தான், இவனை வச்சுக்குவோம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கனை பள்ளி அறை பள்ளியானே, அரங்கத்து அரவணை பள்ளியானே, அரங்கமா நகருள்ளானே. அப்போ சொல்ல முடியாது என்னால், ஏன்னா எய்ப்பு நலியும் போது உன்னை நான் உணர மாட்டேன், இப்போதே சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகுன்னா, உன்னை நினச்சின்னா நீ டக்குன்னு அங்கே நிற்ப, அந்த வாசலை நிற்ப, அந்த வாசல் திறக்கும், அது வழியாக நான் வெளியே உன் திருவடியை பிடிச்சி. நாவுக்கரசர் அதான் சொல்கிறார், பெரியாழ்வாரும் அதுதான் சொல்கிறார், எங்கள் அவ்வை பாட்டியும் அதுதான் சொல்கிறாங்க. விநாயகர் அகவல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. 5 கதவும் அடைப்பதும் காட்டி 9 வாசல் உள் தாழிடவும். அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களா? அவர் குரு, முன்னாடி குருவாக இருந்து விநாயகர் குருவாக திருவடியை காட்டி கொடுக்குறார். அந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறாங்க பாருங்கள். சேரமான் பெருமாள் நாயனார் வேகமாக போகிறார், அவருக்கு முன்னே சுந்தரர் போகிறார், வெள்ளை யானை போகுது, நானும் போகணும் சொன்னார். அவசரப்படாது, அவங்க போகட்டும். அவங்க போகிற கார்லாம் பழைய அம்பாசிடர் கார், 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகுது. அவங்க போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் நீ கவலைப்படாத, இன்னும் பூஜை ஒழுங்காக பண்ணு, 5 நிமிடத்தில் மேலே தூக்கி வச்சிடும். நம்பிக்கையில் தும்பிக்கை வைத்தால் நம்பிக்கை சீக்கிரமாக தூக்கி வச்சிடும். சீதக்கபல செந்தாமரை பூம்பாதம் பல்லீசை பாட என்று ஆரம்பித்து இந்த விநாயகர் அகவலை பாடி முடித்த உடனே தும்பிக்கை என்பது பரிபாஷை சொல், தும்பிக்கையில் தான் தூக்கி மேலே வைக்க முடியும். அப்போ தான் அவனுக்கு தெரியுது 5 கதவு எப்படி அடைக்கணும். கபாலமும் திறந்து, கபாலம்னா கதவு, இந்த கதவு எப்படி அடைக்குது எப்படி திறக்குது எல்லாம் பரிபாஷை. இதுதான் வேதாரண்யம் திருமறைக்காடு. மூடிய கதவு திறக்க மூட பாடுறார், அப்புறம் ஞானசமுத்திரம், எல்லாம் பரிபாஷை. அதுதான் கபாட கதவு அடைக்கிறது மூடது. கபாடம் திறமின்மைனோ நம்முடைய கலிங்கத்து பரணி. எனவே அந்த பூட்டும் தறி ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப வள்ளற் பெருமான ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டும் இடத்தே கட்டுவித்து, 6ஆம் திருமுறை சரணடைதல் என்கிற பதிகத்தில் சொல்கிறார். கட்டுக்கடங்காத இந்த எண்ணங்கள், பரி குதிரையை ஒரு இடத்துல கட்டி வைக்கலாம், அதுதான் கட்டும் தறி. திருமூலர் சொன்னார், அந்த வழியில் வள்ளலாரும் அதை சொன்னார். இடத்தை கண்டுகொள்ளுங்கள், உய்தி பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.